வ அஹ்லுன் நாரி ஹம்ஸா, நரகவாதிகள் 5 குழுவினர். நரகவாதிகள் 5 குழுவினர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்-தஈஃப் அல்லதி லா ஸப்ர லஹு அல்லதீன ஹும் ஃபீக்கும் தபஅன் லா யப்தகூன அஹ்லன் வலா மாலன். புத்தி இல்லாம, இந்த உலகத்தில் எந்த ஒரு சிரத்தையும் இல்லாம, குடும்பம், ஒரு வீடு, ஒரு வாழ்க்கை என்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் சொன்னதெல்லாம் கேட்டு வாழக்கூடிய மக்கள். இதான் முதல் குழுவை நாங்கள் சொன்னோம். என்ன, மூளையை செயல்படுத்தாதவன். உலகத்துக்கும் செயல்படுத்தல, மறுமைக்கு லா யப்தகூன அஹ்லன் வலா மாலா. சொத்து தேடுறதும் இல்லை, குடும்பம் தேடுறதும் இல்லை, ஒன்றும் தேடுறதும் இல்லை. லா ஸப்ர லஹு, புத்தியும் இல்லை. எதுக்கும் யூஸ் பண்ணாம வாழ்க்கை என்னது அளித்தவர்கள் முதல் நரகவாதிகள். பாருங்க, அந்த ஹம்சால 5ல முதலாவதாக. இரண்டாவது பாருங்க, வல் ஹாயின் உள்ளதி லா யக்ஃபா லஹு தமஉன் வ இன் தக்க இல்லா ஹானஹு. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த சப்ஜெக்டுக்குரிய தலைப்புக்குரிய சப்ஜெக்ட் இதுதான். என்ன அப்படி என்று சொன்னால், இரண்டாவது குழு, அதாவது வல் ஹாயின், மோசடிக்காரன், நம்பிக்கை துரோகி. நம்பிக்கை துரோகி. எப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகி தெரியுமா? அல்லது லா யக்ஃபா லஹு தமஉ, என்றைக்கும் அந்த துரோகத்தின் ஆசை அவனுக்கு அடங்கியதில்லை. துரோகம் இழைக்கிற ஆசை என்றைக்கும் அவனுக்கு அடங்காது. எப்பையும் துரோகம் செய்கின்ற மனோபக்குவம் உள்ளவன். வ இன் தக்க இல்லா ஹானஹு, சின்ன விஷயமா இருந்தால் அவன் துரோகத்தை காணலாம். ஒரு சாதாரண விஷயத்திலும் அவன் துரோகியாக என்ன செய்வான்? நம்பிக்கை மோசடிக்காரனாக இருப்பான். இவன் தான் இரண்டாவது குழு, நரகத்துக்கு போகக்கூடிய இரண்டாவது ஆள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வரஜுலுன், இன்னொரு மனிதர், லா யுஸ்பிஹு வலா யும்சி இல்லா வஹுவ யுஹாதிஉக அன் அஹ்லிக வ மாலிக். இவன் அடுத்து அதே தான், ஆனால் வேற வகையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன, காலை அடைந்தாலும் சரி, மாலை அடைந்தாலும் சரி, உன் சொத்து, உன் குடும்பம், இவைகளை விற்றும் உனக்கு துரோகம் செய்து ஏமாற்றிக் கொண்டே வாழக்கூடியவன். காலையிலே மாலையில் அவனோட முழு சிந்தனையும் என்னடா, உன்ட சொத்தை எப்படி ஒன்றிருந்து எடுக்கிறது, எப்படி உண்ட குடும்பத்தை சிதைக்கிறது, ஏமாற்றுவது. இதுதான் அவனுடைய முழு சிந்தனையும் என்று வாழக்கூடியவர். குடும்பத்தை சீர்குலைக்கக்கூடியவர்கள், பொருளாதாரத்தை ஏமாற்றி சுரண்டக்கூடியவர்கள். நரகத்துடைய மூன்றாவது குழு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக வரஜுலுன், அடுத்த ரசூல் வதக்கரல் புஹ்ல வல் கதிப வஷ்ஷிந்தீர் அல் ஃபஹாஷ். அதாவது புஹ்ல், கஞ்சத்தனம். ரசூலுல்லாஹ் 4வது சொல்றாங்களாம், அவில் கதிப் அல்லது பொய். 4வது சொன்னது கஞ்சத்தனம் அல்லது பொய். அடுத்தது மானங்கெட்டவன், அதாவது ஒழுக்கங்கெட்டு வாழக்கூடிய மனிதன் 5வது. இந்த 5 பேரும் தான் நரகவாதிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதில் அன்புள்ள சகோதரர்களே, வல் ஹாயின் அல்லது, அதாவது மோசடிகாரன், அல்லது லா யக்ஃபா லஹு தமஉன் வ இன் தக்க, எவ்வளவு குறைந்திருந்தாலும், சாதாரண விஷயமாக இருந்தாலும் துரோகம் செய்யக்கூடிய மனிதன் நரகவாதிகளில் பிரதானமானவன் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்புள்ள சகோதரர்களே, வ இன் தக்க, இது மிகவும் கவனமான விஷயம் என்ன தெரியுமா? வ இன் தக்க, ஆக சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அவன் நம்பிக்கை துரோகத்தை என்ன செய்யலாம், காணலாம். இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், ஆக சின்ன விஷயத்துல நம்பிக்கை துரோகம் அதிகமா என்ன செய்யறான், செஞ்சுட்டிக்கிறான். ஆக பெரிய விஷயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயந்தாலும், ஆக சின்ன விஷயங்கள்ல நிறைய நம்பிக்கை துரோகங்கள் என்ன செய்ய நடக்கின்றன. எந்த அளவுக்கு நடக்குது அப்படி என்று சொன்னால், இங்களை பேசிட்டு அவன் வீட்டுக்கு போய் சேரல, வாட்ஸ்அப்பில் பரவிடுது எல்லாம், வீட்டுக்கு போய் சேரல, ரெக்கார்ட் பண்ணிப்பான், இப்படி வச்சுட்டு பேசுறது. வழங்கிட்டா ஒரு பொது விஷயம் மட்டும் தான் நான் ரெக்கார்ட் பண்ணுன்றார். அது பொது விஷயம்னு நீ நினைக்கிறாய், ஆனால் அதில் அவை. அன்புள்ள சகோதரர்களே, நான் இப்போ ஒரு சில துரோகங்களை உங்களுக்கு சொல்லி காட்டினேன். 2 நண்பர்கள் பேசிக்கின்றாங்கன்னு சொன்னால், நட்பின் காரணமாக எந்த தக்கல்லுஃபும் இல்லாமல், எந்த ஒரு குல்ஃபா இல்லாமல் 2 பேர் பேசுவாங்களா? இல்லை, எந்த ஒரு குல்ஃபாவும் இருக்காது. அப்படின்னா என்ன, எந்த அதீத பிரயத்தனம் இல்லாமல் இயல்பாக என்ன செய்வார்கள், பேசுவார்கள். இதே விஷயத்தை அவர் இன்னொரு இடத்துல பேசணுமாக இருந்தால் அதுக்கே ஒரு வடிவத்தில் என்ன செய்வார், பேசுவார். இதுக்கு அர்த்தம் அவர் ஏமாற்றி பேசணும்னு அர்த்தம் அல்ல. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேச்சுக்குது. இதை ஒருத்தர் ரெக்கார்டு பண்ணி மக்களுக்கு மத்தியில் போட்டுட்டு, தனியாக பேசினா பப்ளிக்காக பேசினா என்ன, உண்மையண்டா எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டியதானே, நல்லா தான் இருக்குது அந்த வசனம். ஆனால் இதே விஷயத்தை அவரோட லைஃப்பில் அவர் அப்ளை பண்ணலாமா? இதே விஷயத்தை அவர் லைஃப்பில் அப்ளை பண்ணலாமா? பிள்ளையோடு பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணலாமா? உதாரணமா, இந்த ரெக்கார்டிங் கலாச்சாரம் நம்பிக்கை துரோகத்துடைய ஒரு மோசமான வடிவம். அது இன்றைக்கு நம்பிக்கை துரோகத்தினுடைய மோசமான வடிவம். இது நிறைய இடங்கள் என்ன செய்கிறது, காண்பதை பார்க்கிறோம்.
அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த மாதிரி அதாவது ஒரு யாரும் பக்கத்துலேருந்து எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா, பேசிட்டீங்களா இப்படி லைட்டு பற்றினா பயப்படுறாங்க, என்னமோ செய்கிறான் போல. நான் அப்படியே பேச்சை அவன்கிட்ட கேட்கவும் இயலாது. ஏன் இவன் ஏதாவது நினச்சிடுவான்னு அவன்கிட்ட கேட்குறதும் இல்லை, பேச்சை அடைக்கிறது இல்லை. பேசுங்களேன்னா அப்போ இவன் கன்ஃபார்மாக ரெக்கார்டு தான் பண்ணுறான் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நினச்சிக்கிறான். இவனுக்கு அவனில் சந்தேகம், அவனுக்கு இவனில் சந்தேகம் என்ற அளவுக்கு என்ன செய்யுது இருக்குதா இல்லையா? இன்றைக்கு சாதாரணமாக கேட்க முடியாத லெவலில் இருக்குது ரெக்கார்ட் பண்ண. ஏனென்றால் இன்றைக்கு முதலாவது பயப்படுறது நெருங்கிக்கிற நண்பனை தான். ஏன் இவனுக்கு ஏற்கனவே 10 நண்பன் இந்த துரோகம் செஞ்சிருப்பான். அதனால் 10வது உள்ளவே உண்மையாக நடந்தாலும் சரி, இவன் சந்தேகம் அவனை துரோகி ஆக்கி விட்டுரும். அந்த அளவுக்கான ஒரு அதாவது அமானித மோசடியோடு வாழக்கூடிய சரி. இஸ்லாத்தில் எது கூடாதோ அது கூடாது, அதுக்கு நீ என்ன நியாயம் கற்பித்தாலும் சரி. இஸ்லாத்தில் எது கூடாது அது கூடாது, அதில் என்ன நியாயம் கற்பித்தாலும் சரி. இப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடிய துரோகங்களை அதாவது குறிப்பாக நான் எல்லா துரோகங்களை விட, நம்பிக்கை மோசடிகளை விட நட்புக்கு மத்தியில் நடக்கக்கூடிய நம்பிக்கை மோசடி இருக்குது. இன்றைக்கு உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா, உண்மையான நட்பண்டா யாருக்கு என்னன்னே தெரியாது. இன்றைக்கு 5000 பேர் ஃபேஸ்புக்கில் உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் அது இப்போ லிமிட் பண்ணி அவன் லிமிட் பண்ணலன்னு வைங்க. ஃபேஸ்புக்காரே அவன் லிமிட் பண்ணலாட்டி இவருக்கு 1,00,000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பார். விளங்கிட்டா? அவன் லிமிட் பண்ணதுனால ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் இப்போ ஒரு குறைச்சிட்டாராம். விளங்கிட்டா? அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஸ். அன்புள்ள சகோதரர், பேர்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு. நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதை கணக்கெடுக்கல நினைக்கிறோம், அப்படி இல்லை. பேருக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் போட்டு நீ ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸு உங்களோட தலையில் பதிஞ்சிட்டா அது என்ன மாதிரி பதியும் மனசில்? அந்த நட்பு என்ற உணர்வு அதை என்ன செய்யும்? ஊட்ட ஆரம்பிக்கும். நாளை பொழுதில் அது உங்களுக்கு நட்பாக அது மாறும் அந்த சிந்தனையில். இப்படி ஒரு வரைவிலக்கணமே இல்லாத ஒரு சமுதாய வாழ்க்கையை என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் இருக்கிற நேரத்தில் உண்மையிலே நம்பிக்கை துரோகம் என்ற பகுதிகள் நிறைய யோசிக்கப்பட. நட்பென்றால் என்னன்னு தெரியாது. உயிர் நட்பு, உண்மையான நட்பு, எதுக்கெல்லாம் எந்த விளக்கமும் என்னது தெரியாது. உண்மையிலேயே ஆரம்பகால இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியான நட்புகளுக்குரிய வரைவிலக்கணங்கள் நிறைய சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். நட்பை நம்ம விளங்கி வச்சுக்கிறோமான்றதுக்கு, நீ ஒருவரிடத்தில் நீ செய்த செயலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால் அவனோட நெருங்கிய நண்பன் அல்ல. இது வரைவிலக்கணம். நீ ஒத்தனுக்கு நீ செஞ்ச செயலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்குதுன்னா அவன் நண்பனாக இருக்கலாம், உனது நெருங்கிய நண்பன் அல்ல. ஏன்? நீ முதலாவது காரணம் சொல்றது அவன் சந்தேகப்படுவான், வேறமாய் நினைக்க வாய்ப்பு இருக்குது என்றதுதான் காரணம். அப்படின்னா அவர் எப்படி வச்சுக்கணும்? சாதாரண மனிதர்கள் ஒருவர், அவர் சாதாரண பொது மனிதர்கள் ஒருவர். நீ விளங்கப்படுத்த கூடாது என்பதல்ல, ஆனால் நீ யாருக்கு விளங்கப்படுத்தி ரீசன் சொல்ல வேண்டி இருக்குதோ அவன் உண்மையான நட்பு, அதாவது உனது நெருங்கிய நட்பு கிடையாது. இப்படி ஏதாவது வரைவிலக்கணம் நம்மகிட்ட இருக்குதா? நமக்கு நட்பை பற்றி எல்லாம் எந்த வரைவிலக்கணம் இல்லை. அது போகிற போக்கில் நட்பாகிறது, அப்படி போகிற போக்கில் உடஞ்சிடுறது. பண்ணிட்டா நேற்று இருந்தால் இன்றைக்கு துரோகம் செஞ்சுட்டான், இவனும் பேணல அவனும் பேணல, எதுவும் பேணல. இவரும் பேணிருக்க மாட்டார், அவரும் பேணிருக்க மாட்டார், கடைசியில் துரோகத்தில் முடியும். எல்லா நண்பனும் மோசம் தான்ன்றது. நட்பை பேணுன்ற ஒரு அல்லாஹ் குர்ஆனில் சுப்ஹானல்லாஹ், நீங்கள் யார் யார் வீட்டில் சாப்பிடலாம் என்று சொல்லிட்டு வார நேரத்தில் உங்கள் நண்பருடைய வீட்டில் சாப்பிடலாம் என்றான். நட்பெல்லாம் உறவு லிஸ்ட்டில் கொண்டு வந்து போடுறான். அப்படின்னா என்ன? ஒரு வீட்டுக்கு போவோம், ஒரு பிஸ்கட் இருக்கும், வாசல் உட்காந்து இப்போ சாப்பிட்ருவோம், வீட்டுக்கு வந்துடுவோம். அவங்க நீங்கள் சாப்பிட்டது தெரியும், ஒன்றும் தெரியாது. இது ஹராமா ஹலாலா சட்டம்? அவன்கிட்ட கேட்கல, சலான் சொல்லி போய் உட்காந்தீங்க, பிஸ்கட்டை சாப்பிட்டா பரவாயில்ல, சில விஷயங்கள் வாங்குறதே மிச்சம் கஷ்டமாக இருங்க, அதை போட்டு சாப்பிட்டு வந்துடுவாங்க. வணங்கிட்டா வீட்டுக்கு போயிருப்பான். அப்போ இப்படி போகிற டைமெல்லாம் அதை காலி பண்ணிட்டு வர்றாருவீங்களே, சரியா? இப்போ வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ உங்களோட உள்ளத்தில் இது ஹராமா ஹலாலா? மார்க்க சட்டம் என்ன? நீங்கள் அனுமதியே கேட்கறது இல்லை, போனால் அதை முடிச்சுட்டு தான் வாரது வெளியே. இந்த லெவலில் தான் ஹராமா ஹலா. அல்லாஹ் தஆலா சொல்கிறோம், உங்கள் நண்பருடைய வீட்டில் சாப்பிடுவதில் உங்களுக்கு குற்றம் இல்லைன்னா அல்லாஹ் அங்கே என்ன சொல்ல வரான்னா அங்கே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு தான் அதை என்ன செஞ்சுக்குது வைக்கப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சட்டத்தை விளங்கப்படுத்துகிறான். இந்த மாதிரி ஒருவரோடு பழகுவதாக இருந்தால் நாளைக்கு நீங்கள் முடிச்சு காலி பண்ணிட்டு போயிடுறீங்க, அங்கே வைக்காதீங்கப்பா, அவர் வந்தால் எல்லாம் காலி பண்ணிடுறாருன்னு வீட்டில் பேசுகிற அளவுக்கு நீங்கள் நடந்துட்டீங்கன்னு வைங்களேன். இது அர்த்தம் என்ன தெரியுமா? அங்கே நட்பொண்டு இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் செய்கிறது அவருக்கும் உங்களுக்குள்ள நட்போடு சம்பந்தப்பட்டது. ஆனால் இவைகளெல்லாம் விளங்கா நம்மளோட பழக்கம் எப்படி தெரியுமா இருக்குது? எங்கேயும் பிரிக்கிறது இல்லை, எதை பற்றியும் போகிற போக்கில் போகிறது, முட்டுறதுல முட்டுறது, எதை பற்றியும் வரைவிலக்கணம் தெரியாது. எதை பற்றியும் வாழ்க்கைக்கு ஒரு அனுபவப்பட்டுட்டு திருந்தலாம், இருக்கிற 60 வருஷத்தில் எப்போ திருந்துறது? அப்போ அதனால் ஏற்கனவே உள்ள கடந்த காலத்தில் உள்ள சில அனுபவங்களை பட்டுக்கணும்னா நிறைய துரோகம் இழைக்கவும் மாட்டோம், நிறைய துரோகம் செய்யப்படவும் மாட்டோம், நிறைய துரோகம் இழைக்கவும் மாட்டோம். எங்களுக்கே தெரியாமல், அதாவது துரோகம் என்ற சில பொழுது நம்ம நாடி செஞ்சிருப்போம், நாடாமல் அது துரோகமாக என்ன செஞ்சிருக்கும்? அறிவில்லாதனால மார்க்க விளக்கமினால நிறைய துரோகமாக என்ன செஞ்சிருக்கும். எத்தனையோ நட்புக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக ஒதுங்கிடுறாங்க.
அமைதியா அமைதியா ஒதுங்கிடுவதனால என்ன நடக்குது அப்படி தெரியுமா? இவர் ஏன் ஒதுங்கினார்னு இவருக்கு தெரியாது. இவர் ஏன் ஒதுங்கினார்னு இவருக்கு தெரியாது. ஆனா இவரை காயப்படுத்தாம அவர் ஒதுங்கிடுறாரு. ஏன் வாராரு இல்லை எதுக்கு வாராருன்னு தெரியாது. ஆனா நீ இழைச்ச துரோகம் தான் ஒரு பெரிய ஒரு காரணமா என்ன செய்யும் இருக்கும். ஒரு பெரிய ஒரு துரோகம். நீ பேசின ஒரு சாதாரண ஒரு வார்த்தை, பேசிய ஒரு சாதாரண ஒரு வார்த்தை, பேசிய ஒரு வார்த்தை அவனோட வாழ்க்கையை என்ன செஞ்சிக்கும், ஆட்டி விட்டுருக்கும். ஆனா உன்னோட்ட சொல்லாம ஒதுங்கிடுவான்.